நேசமோ காசளவு பாசமோ கடுகளவு. சட்டை சட்டை டை சீக்கிரம் வரேன். ஏன் ஆஃபீஸ்க்கு இவ்வளோ சீக்கிரமா போறீங்க? அதான் டைம் இருக்குல்ல, மெதுவாவே போலாமே. நோ இனிமே ஆஃபீஸுக்கு அரை மணி நேரம் முன்னாடியே போயிட்டு போறேன். அதுவும் தவிர சர்வீஸ் முடிஞ்சு ரிட்டையர் ஆகிற வரைக்கும் லீவ் போடுறத பத்தி கனவு கூட நினைக்க மாட்டேன். சாரி, தப்பு என் பேர்ல தான். லீவுக்கு ரீசன் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கட்டுமேனு வியாதியை கொஞ்சம் ஜாஸ்தியா சொல்லிட்டேன். உங்க அப்பாவோட நேச்சர் தெரிஞ்சுமா? தெரியும். நான் ஜாஸ்தி சொன்னது என்னமோ உண்மைதான். ஆனா அதெல்லாம் கேட்டு அந்த கேடி நரசிம்மன் இன்னும் ஜாஸ்தி பண்ணி இப்படி ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணுவாருன்னு நான் எதிர்பார்க்கல. ஆனா நீங்க அவஸ்தைப்பட்டதை நான் ரொம்ப ரசிச்சேன். கேடி நரசிம்மன் தான் உங்க அப்பாட்ட போய் இந்த கரண்ட் போச்சா என் உசுரே கொஞ்சம் விசுறேன் அதை கேட்டுட்டு உங்க அப்பா எவ்வளவு பெரிய சீன் கிரியேட் பண்ணிருக்காரு பாத்தியா? ஊர்ல இருக்கிற டாக்டர் ஒட்டு மொத்தமா இங்க வந்து இறங்கிட்டாங்க. மாப்பிள்ள மேல அப்பாவுக்கு அவ்வளோ அக்கறை. ஆமா அக்கறை. அந்த அக்கறையில என் மானம் தான் போச்சு. லீவ் போட்ட என் புத்திய. ஐயோ என்ன? எனக்கு வலிக்குது. என் உசுரே. ஐயோ இன்னும் கொஞ்சம் லேட்டானா இன்னொரு டாக்டர் அனுப்பிச்சுடுவாரு உங்க அப்பா. நான் கிளம்புறேன். அப்ப நானே கேட்டா கூட இனிமே லீவ் போட மாட்டீங்களா? உசுரே நீ கேட்டா லீவ் போட மாட்டேன், வேலையே விட்டுருவேன். வாங்க டாக்டர். இன்னொரு டாக்டரா? நேற்றுக்கு வந்த லாட்டில் விட்டு போன டாக்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். இவன் என்ன கண்ணா காதா மூக்கா தொண்டையா எலும்பா? கட்டில் வாங்கும் போதே சொன்னேன் அடியில் பூரத்துக்கு கொஞ்சம் இடம் ஒன்று ஒளிஞ்சுக்கிறதுக்கு. எதுக்கும் எங்க நான் இல்லைன்னு சொல்லு. டாக்டர் இருக்கானா போயிட்டானா? இருக்காரு. ஐயோ அவனை கிராஸ் பண்ணி எப்படி ஆபீஸ் போறது? டாக்டர் என் பையன் இப்ப வருவான், அவனை பார்த்துட்டே போயிடுங்க. கௌதம் வாடா, இவர் டாக்டர் செந்தில் முருகன். டாக்டர் என் உடம்புக்கு ஒன்றும் இல்லை, ஐ எம் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். நீங்கள் போகலாம். அறிவேட்டவனே, இவர் எம்பிபிஎஸ் டாக்டர் இல்லடா, வள்ளுவரை பற்றி ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கினவர். ஓ என் ஃப்ரெண்டு. உங்கள் ஃப்ரெண்டு இருக்கிறீங்க, எப்படி டாக்டர் பட்டம் வாங்கினாரு? ஆச்சரியம் தான் சார். இங்கே இருக்கிற குழப்பத்தில் உங்களை தப்பாக நினச்சிட்டேன். நீங்கள் எதில் ஆராய்ச்சி பண்ணுறீங்க? ஓலைச்சுவடியில் இருந்தது வள்ளுவர் கையெழுத்து தான், காப்பி எடுத்த பையனுடைய கையெழுத்து இல்லை அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாப்ல? வள்ளுவர் எழுதி கீழ்ச்சி போட்ட ஓலைச்சுவடிகள் சிலது எனக்கு கிடைச்சது. இந்த 1330 குறளை தவிர கீழ்ச்சி போட்டதில் வேற ஏதாவது குறள் கிடைக்குமோ அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கேன். பிடிச்சிட்டேன், ஒன்னே ஒன்று பிடிச்சிட்டேன். நமஸ்காரம். என்ன தெரியுதுதான்?
நமஸ்காரம். உங்களை தெரியாம இருக்குமா? கல்யாணத்துல கேஷ் பாக்ஸை கையில வச்சுட்டு இதே பாக்ஸ் தான் ஒரு இடத்துலயும் கீழே வைக்காம சுத்தி சுத்தி வந்தீங்களே, ஒரு வேலையும் செய்யாம, உங்களை மறக்க முடியுமா? நான் மாப்பிள்ளைய பார்க்கணும். உள்ள வாங்களே. கௌதம், கௌதம், கேடி நரசிம்மன் வந்திருக்கார் பார். ஏன் சுவாமி, வெறும் நரசிம்மன்னு சொன்னா போறாதா? வெறும் நரசிம்மன் வந்திருக்கார் பாரு. அதெல்லாம் எதுக்கு? பின்னு நான் பிரபலம். சரி, பிரபல கேடி வந்திருக்காருன்னு சொல்றேன். அப்ப கூட அந்த கேடியை விட மாட்டேலா? அப்பா பேரை சொல்ற, இனிஷியல விட்டுறலாமா? போய் தப்பு இல்லையா அது? சுவாமி, என்ன எப்படி வேணாலும் கூப்பிடுங்க. இப்ப கௌதம கூப்பிடுங்க, எனக்கு வேலை இருக்கு. எதுக்காக உங்களை இங்கே அனுப்பி வச்சாரு? இங்க ஒன்றும் ப்ராப்ளமே இல்லையே. அருந்ததியை நாங்களும் நல்லா பாத்துக்கிறோம். அவளும் எங்ககிட்ட ரொம்ப அன்பா இருக்கா. ரமணி எனக்கு ஒரு பொண்ணுன்னா அருந்ததி இன்னொரு பொண்ணு. அதெல்லாம் விசாரிக்கிறதுக்காக நான் வரலமா, மாப்பிள்ளைக்கு சாவி கொடுக்க வந்தேன். அவன் தான் அலாரம் டைம் பீஸா, சாவி கொடுக்க. ஆச்சரியமா இருக்கு சார். எப்படி சார் உங்களை இந்த குடும்பம் பொறுத்துன்னு இருக்கு? சரி, விஷயத்தை சொல்லும். கௌதம் தினம் மோட்டார் பைக்கில் ஆஃபீஸ் போயிட்டு இருக்காரு இல்லையா? ஆமா. அதுக்கு இனிமே அவசியம் இல்லை. ஏன் சுந்தர வேலையை விட்டு தூக்கிட்டாரா? மறுபடியும் தெரு தெருவா பொம்மை விற்க போக வேண்டியதுதானா? இன்டாலரபிள். இப்படி ஒரு முந்திரி கொட்டை ஆசாமியோட எப்படி குப்பை கொட்டுறேன்? ஒவ்வொரு நாளும் அவஸ்தை தான். படுறேன். பேசாம இவரை ஏதாவது ஒரு முதியோர் இல்லத்துக்கு ஃப்ரீயா கொடுத்துருங்களேன். யார் வாங்கிப்பாங்க? நரசிம்மன், கேடி. பின்ன என்ன சார், வந்ததுலேருந்து ஒரு வார்த்தை பேச விட்டீங்களா? நீங்க சொல்லுங்க, அவர் கடக்க. அம்மா, மாப்பிள்ளை தினம் ஸ்கூட்டரில் ஆஃபீஸ்க்கு வருது எம்டி சாருக்கு பிடிக்கல. அதனால ஒரு புது ஏற்பாடு பண்ணியிருக்காரு. என்ன ஏற்பாடு? இனிமே மாப்பிள்ளை கௌதம் இதுல தான் ஆஃபீஸ்க்கு வரணும். ஏயா, நான் முந்திரி கொட்டைன்னு சொல்றியே, வெறும் சாவியில் எப்படி ஆஃபீஸ் வருது? மேதாவி. ஏமா, நாமெல்லாம் பிறந்தப்பறம் பேசினோம், இவர் இப்படி பேசிட்டே பிறந்தாரா? பின்ன எதுக்கியா சாவி? ஏரோப்ளைனுக்கு சாவி. என்ன கேள்வி இது அர்த்தம் இல்லாம? நான் இன்னும் இங்க கொஞ்ச நேரம் இருந்தேன், எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். வாசல்ல என்ன கார் நிக்குது? பிராண்ட் நியூ மாதிரி இருக்கே. அதுக்கு தான் இந்த சாவி. பளிச்சுன்னு இதை முன்னாலேயே சொல்ல மாட்டீங்களா? கண்டேன் சீதைங்கிற மாதிரி. எனக்கு ஒரு டவுட். உங்க சம்சாரம் உங்களை வச்சுக்கிட்டு எப்படி கொடுத்தனம் பண்றா? கஷ்டம்தான். அங்க என்ன கேடி குரல் கேக்குது? ஓ, மாமனார் உனக்கா புது கார் அனுப்பிச்சிருக்காரா? காரா? ஆமா, புது காரு, லேட்டஸ்ட் மாடல். விலை 4-5 லட்சம் இருக்கும். என்ன இருந்தாலும் நம்ம கௌதம் அதிர்ஷ்டசாலி தான். என்னையா? குட் மார்னிங் சார். குட் மார்னிங். இனிமே நீங்க தினம் ஆபீஸுக்கு கார்ல தான் வரணும்னு எம்டியோட ஆர்டர். அடாடாடாடாடா, யாரு கிடைப்பாங்க இப்படி ஒரு மாமனார்? மிஸ்டர் முந்திரி கோட்டை. யாரு? உங்க அப்பா தான். நீங்க கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? நீங்க வாங்க, காரை பார்க்கலாம். கார். என் மாமனார் இருந்தாரு, மாப்பிள்ளை அழைப்பு கூட கார் ஏற்பாடு பண்ணல, சைக்கிள் ரிக்ஷா அனுப்பிச்சிருந்தாரு. அதுவே ஜாஸ்தி. கௌதம், அருந்ததி சாதாரண பொண்ணு இல்லடா, அஷ்டலட்சுமியோட அவதாரம். அவளால பாரு, மேல மேல இந்த வீட்டுக்கு அத்தனை ஐஸ்வர்யம் வரப்போகுது. இப்ப கார் வந்திருக்கு. கார் எப்படி? நல்லா தான் இருக்கு. ஃபியட் யூனோ. நான் தான் வாங்கி தர சொல்லி ஐடியாவே கொடுத்தேன். செல்ஃப் டிரைவிங்க்கு பிரமாதமான கார். கார் வேணா ஒண்ணு வேணாம், காரை கொடுத்துட்டு 1000 கண்டிஷன் போடுவார் உங்க எம்டி. உங்களுக்கும் அவர் எம்டி தானே? எனக்கு மாமனாரே இருந்து தொலைறாரே. அதனால தானே கண்டிஷனே போடுறார். என்ன கண்டிஷன்? இதோ டைப் படிச்சு என்கிட்ட கொடுத்துருக்கார், படிச்சு பாருங்க. மாப்பிள்ள, உங்க வசதிக்காக புது கார் வாங்கி அனுப்பியிருக்கேன். ஃபியட் யூனோ. சந்திரபாபுவோட பையனா இருந்த வரைக்கும் நீங்க சைக்கிள்ல போனா கூட யாரும் கேட்க போறதில்ல. கரெக்ட். நீங்க இப்போ சுந்தரத்தோட மாப்பிள்ள, அன்ஃபார்ச்சுனேட்லி அருந்ததியோட புருஷன். அதனால இனிமே கார்ல தான் எல்லா இடத்துக்கும் போகணும். கூடவே ஒரு மேப் அனுப்பியிருக்கேன். சிட்டி மேப். அதை ஃபாலோ பண்ணீங்க. அந்த ரூட்ல தான் நீங்க வரணும், போகணும். காரணம், என் அருந்ததியோட ஹஸ்பண்டுக்கு எந்த ப்ராப்ளமும் வந்துடக்கூடாதுங்கிற அக்கறை தான். நேச்சுரல். ரூட்டை மாற்றி வேற ரூட்ல ஆஃபீஸ்க்கு வரலான்னு தப்பு கணக்கு போடாதீங்க. டேஞ்சர். அங்கங்க என்னோட ஆட்கள் உங்களை ரகசியமா வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க. அது தொட்டில் பழக்கம். மணிக்கு 35 கிலோமீட்டருக்கு மேல போகக்கூடாது. அதுக்கு தனி மீட்டர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். மீட்டர். அதை காட்டி கொடுத்துரும். எல்லாம் உங்க மேல இருக்கிற இன்ட்ரெஸ்ட்னால தான். இன்ட்ரெஸ்ட். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். சொன்றம். சாவி.
ஐயோ என்ன இப்படி விட்டறிஞ்சுட்டாரு பக்கத்து கம்ப்யூட்டரை போயிடுத்து என் வேலை போயிடுது யோ நரசிம்மன், மரியாதை இந்த காரை உன் முதலாளி வீட்டில் கொண்டு போய் விடு. காரு வேணாம், ஒரு புண்ணாக்கு வேணாம். எம்பியோட இன்ஸ்ட்ரக்ஷனை கண்ணை மூடின்னு ஃபாலோ பண்ணுறது தான் என் வேலை. என்னோட புத்தாலித்தனத்தை காமிச்சேன், என் பொழப்பில் மண்ணு. இந்தாங்க. வேணாம், திருப்பி எடுத்துட்டு போயா. ஏண்டா உனக்கு என்ன பைத்தியமா? எவ்வளவு ஆசையா கார் வாங்கி அனுப்பிச்சிருக்காரு, அதை திருப்பி எடுத்துட்டு போக சொல்றியே? பின்ன என்னமா, அந்த ஆள் போட்டிருக்க கண்டிஷன்லாம் பாத்தீங்கல்ல? என்னடா கௌதம், என்னடி நினைச்சிட்டு இருக்கான் உங்க அப்பா? கார் வாங்கி தருவாராம், பெரிய காரு. அவர் சொல்ற ரூட்ல தான் போகணுமா, 35 கிலோமீட்டர் ஸ்பீடுக்கு மேல போக கூடாதான். ரிக்ஷா காரனே 35 கிலோமீட்டர்ல போறான். எங்க அப்பா எதுக்கு இப்படி எல்லாம் சொல்றாரு நினைச்சு பாருங்க. உங்க நல்லதுக்கு தானே. வாய மூடுறி. ஏன்னு கேள்வி கேட்காம ஒரு கருப்பு பொண்ணை கட்டிக்கிட்டதுக்காக கார் வாங்கி கொடுத்து தாஜா பண்றாரு. சரி, அதுல என்ன 1000 கண்டிஷன்ஸ்? நான் கருப்புங்கிறதுக்காக ஒன்றும் தாஜா பண்ணல எங்க அப்பா. நான் சேஃபா இருந்தாலும் இப்படிதான் பண்ணுவாரு. ஒரு 10 நிமிஷம் லேட் ஆனா அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போட முடியாது. சரிடா. காஃபிக்கு ஒரு சட்டம், டெலிபோனுக்கு ஒரு சட்டம், தொட்டதுக்கெல்லாம் சட்டம். அது அவரோட பாணி. சும்மா இருங்கம்மா. இதுல 1000 கண்டிஷனோட ஒரு கார் வேற. இருந்தாலும் ரொம்ப தான் தலைக்கு மேல ஏறி உட்கார்றான் உங்க அப்பா. இன்னும் போலையா நீ? இதோ சாவி வச்சுட்டேன், உத்தரவு வாங்கிக்கிறேன். கௌதம், டிவிஎஸ் 50 வாங்கி கொடுக்கவே மூக்கால் அழற மாமனார்களுக்கு நடுவில் கார் வாங்கி கொடுக்குற சுந்தரம் எவ்வளவு வசந்த வர்ற. வாட் எ கார், வாட் எ கார். நான் ஃப்ரெண்ட்ஷிப். சும்மா இருங்க நீங்க. தனக்கு முன்னாடி வாலாட்டணுங்கிறதுக்காக நாயை வாங்குறவன் தங்க சங்கிலி போட்டு நாயை வாக்கிங் கூட்டு போற மாதிரி இது. என்ன சங்கிலி போட்டு நாய் மாதிரி இழுக்கணும்னு பாக்குறாரு உங்க அப்பா. பாவி பாவி மகா பாவி. என்ன பொறுத்த வரைக்கும் உங்க அப்பா ஒரு நம்பிக்கை துரோகி. தன் மாப்பிளோட மனசை புரிஞ்சுக்காத மரமண்ட. நான் போட்ட அக்ரிமெண்ட்டை ட்ரம்ப் கார்டா வச்சு என்ன இஷ்டத்துக்கு ஆட்டி படைக்கிற சாடிஸ்ட். நல்ல மனசுக்காரனா இருந்தா காரை மட்டும் அனுப்பி இருக்கணும். எப்ப அது கூட மேப் அனுப்பி கண்டிஷன் போடுறானோ அவன் ஒரு கிரிமினல். துரோகி, சாடிஸ்ட், கிரிமினல், பாவி. நல்ல பட்டம் எங்க அப்பாவுக்கு. விட்டுட்டனே பரமண்ட. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. எல்லாம் ஓ நல்லதுக்கு தானே செய்யறாரு, அவரை போய் திட்டுறியே. ரொம்ப தப்பு, ரொம்ப தப்பு. அக்ரிமெண்ட் பள்ளம் தோண்டி அதுல என்ன போட்டு அமைக்கினாரே, அது ரொம்ப நல்லதா? என் வயிறு எரிஞ்சு சொல்றேன், நரகத்துல கூட இந்த ஆளுக்கு இடம் கிடைக்காது. ஒரு வேலையை காரணம் காட்டி என்னெல்லாம் ஆட்டம் போடுறாரு இந்த மனுஷன். என்னென்ன விலைக்கு வாங்கிட்டாரு அவரு? கௌதம், என்ன நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே போறியே? யார் மேலயோ இருக்கிற கோபத்தை ஏன் மருமக மேல ஏன் காட்டுற? தபார், இனிமே நீ இந்த கார்ல தான் போற வர. எந்த எக்ஸ்பிளனேஷனும் தேவையில்லை. ஆபீஸ்க்கு நேரமாச்சு, கிளம்பு. எலுமிச்சம்பழம், எலுமிச்சம்பழம். யாருக்கு பைத்தியம்? எலுமிச்சம்பழம்னா உங்க தலைக்கு மட்டும்தானா? Come in. Come in. குட் மார்னிங் கௌதம். குட் மார்னிங் சார். ஏது இன்னைக்கு ரொம்ப சீக்கிரம் வந்து டாப்பில் இருக்கேன். ஆமா, திடீர்னு ஏன் அந்த கார் அனுப்பிச்சேன் அப்படின்னு ரொம்ப பசில்டாக இருந்திருப்பேன்ல? அது வேற ஒன்றும் இல்லை. நேற்றுக்கு நீ போகிற வழியில் மோட்டர் பைக் நின்று போய் நீ அதை ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்காக விழுக்குன்னு உதச்சி ரொம்ப டயர்டாகி. சார், உங்களுக்கு எப்படி தெரியும்? மேலே பாரு, சேட்டலைட் சிக்னலில் பிடிச்சேன். அது இருக்கட்டும், கார் எப்படி இருக்கு? யாரும் ஒரு தேங்க்ஸ் சொல்லுன்னு எதிர்பார்த்தேன், உடனே காணும். காரை மட்டும் அமைச்சிருந்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லியிருப்பேன். கூடவே 1000 கண்டிஷன்ஸ், அது எனக்கு பிடிக்கல, அதனால தான் தேங்க்ஸ் சொல்லலை. தேங்க்ஸ் சொல்கிறதும் சொல்லாதும் உன் இஷ்டம். அது இருக்கட்டும், எனக்கு என்னமோ டைட்டில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கேமே நீ. என்னது அது? பாவி, மரமண்டை, நம்பிக்கை துரோகி, சாடிஸ்ட், ஆன் டாப் ஆஃப் ஆல் கிரிமினல். பொண்ணையும் கொடுத்து, ஒரு பொசிஷனையும் கொடுத்து, ஒரு புது காரும் கொடுத்து எல்லாம் பண்ணியிருக்கேன்ல. ஐ டிசைவ். அது எப்படி தெரியும்? அதானே அருந்ததி போன் ரொம்ப வருத்தப்பட்டா. 4 வார்த்தை பதிலுக்கு பதில் பேசியிருப்பேன். வீண் சண்டை எதுக்கு பேசாம இருந்தேன் அப்படின்னு. இல்லைன்னா நாரா கிழிச்சிருப்பா தெரியுமா? நான் போட்டு கொடுத்த மேப்பை சரியா கவனிச்சு பாத்தியா? பார்த்துக்க மாட்டேன். இட்ஸ் a shortcut to our office. அனாவசியமா 3 கிலோமீட்டர் அலைஞ்சிட்டு இருக்க வேண்டாம். டிராஃபிக்கும் குறைச்ச.
நான் எது பண்ணாலும் அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கும். எல்லாத்துக்கும் மேலே நீ என் டாக்டர் அருந்ததியோட ஹஸ்பண்ட். அதனால நான் உன் மேலே அக்கறை காட்டுறதுல தப்பு இல்லைங்கிறது மட்டும் இல்லை, ஐ ஹேவ் த ரைட். அண்டர்ஸ்டாண்ட்? நான் தொடர்ந்து இதே மாதிரி தான் நடந்துப்பேன். நீ கோபப்பட்டால் நான் மாற்றிக்க மாட்டேன். ஐ ஆம் இன்காரிஜிபிள். அதே மாதிரி நீ என்ன திட்டலாம், ஆனா என் டாக்டர் அருந்ததி எதிர்க்க திட்டாத. அவ தாங்க வேண்டாம். அவ்வளோதானா? எஸ். உக்கார், வேலையை பாரு. அருந்ததி, நேரமாச்சு, சாப்பிடவாமா? என்னங்க சாப்பிட வரலையா? எனக்கு சோறு ஒன்று தான் குறைச்சல். பெருசா கூப்பிட வந்துட்டா. உன் வேலையை பார்த்துட்டு போடி. அம்மா தான் கூப்பிடுறாங்க. ஏன்டா பாவம் அவன் மேல எரிஞ்சு விடுற? என் கஷ்டம் எனக்கு தெரியும். என்னால உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்துருச்சு? இப்ப வரல, நீ என்னைக்கு என்ன தெருவில் பார்த்தியோ அன்னைக்கே கஷ்டம் ஆரம்பிச்சிடுச்சு. சும்மாடா, உங்க அம்மாவை கூட முதல்ல நான் மார்க்கெட்டில் தான் பார்த்தேன். அன்னிலேருந்தே எனக்கு கஷ்டம்தான். இருந்தாலும் அதேவா சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீங்க சும்மா இருங்கப்பா. நான் என்ன கார் வேணும்னு இவங்க அப்பன்ட்ட கேட்டேனா? ஏன் கொடுத்த காரை திருப்பி கேட்குறாரா? மாப்பிள்ளைக்கு வசதி பண்ணி தரணுங்கிற ஆசையில கார் வாங்கி கொடுத்துருக்காரு. அதுக்கு என்ன இப்ப? எனக்கு வேண்டாம் தானே சொல்றேன். கண்டிஷன், சட்டம், அக்ரிமெண்ட் வளையம் வளையமா போட்டுக்கிட்டே வராரு. இதெல்லாம் சேர்ந்து ஒரு நாள் என் கழுத்தை இருக்க போகுது. தன்னோட கைப்பிடியில அவர் என்ன வச்சுக்கணும்னு பாக்குறாரு. அவர் செய்யற சலுகைக்கெல்லாம் பின்னாடி சதி இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. சோ என் மனசுல இருக்கிறதெல்லாம் கொட்டினேன், கத்தினேன், திட்டினேன், சத்தம் போட்டேன். உடனே இதெல்லாம் போய் அவங்க அப்பா கிட்ட சொல்லியிருக்காங்க. அவங்கடா அப்பா பார்க்க போனா? இங்கே தான் இருக்கா. போறதுன்னா நேரா போகணுமா? போன் இருக்க. நான் ஆபீஸ் போறதுக்குள்ள இப்படி இப்படி நடந்ததுன்னு வரிக்கு வரி அவங்க அப்பாட்ட போட்டு கொடுத்துருக்கா. ஆபீஸ் நுழைஞ்ச உடனே எம்டி அட்வைஸ் மேல அட்வைஸ். ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு புருஷன் வீட்டுக்கு போயிட்டா அவங்க அப்பா அம்மா கிட்ட போன்ல கூட பேசக்கூடாதா? பாருங்க அத்தை. பேசட்டும், யார் வேண்டாங்கிறா? இன்னைக்கு அங்க என்ன சமையல், இங்க என்ன சமையல், பேசிக்கிட்டு கேட்டுக்கிட்டோம். கோபத்துல கிரிமினல் கத்தி இருந்தா கீ ரீ மீ ந இல் அப்படின்னு ஸ்பெல்லிங்கோட அப்பன்ட்ட சொல்லணுமா? ஏதோ திட்டினாரு அப்படின்னு மேலோட்டமா சொல்லலாம்ல. புருஷனை பத்தி கோல் சொல்றது தப்பு. அதைத்தான் இவ செஞ்சிருக்கா. இதை நான் மன்னிக்கவே மாட்டேன். மாமனாரை திட்டணும்னு இருந்தா மனசுக்குள்ளே திட்டிக்க முடியும். இவளோட குடும்பம் நடத்துறது ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். சரி சரி, சும்மா அவகிட்ட கத்தாத. நாளைக்கு நம்ம ரமணியே வேற வீட்டுக்கு போனா அவங்க வீட்டுல இந்த மாதிரி அவளை ட்ரீட் பண்ணா உனக்கு எப்படி இருக்கும்? சந்தோஷமா? இப்போ சந்தோஷமாடி உனக்கு? ஒரு காலத்துல மொத்த குடும்பம் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தது. இப்போ அது அப்படியே எனக்கு எதிராக திருப்பிட்டேன். நான் இன்னும் முடிக்கல, மீதியை வந்து கேட்டு போ. யாரும் யாரையும் நம்பி இல்ல. அவ்வளவுதானா? இன்னும் இருக்கு. மேல வானம், கீழே பூமி. என்னமோ இவன் தான் கண்டுபிடிச்ச மாதிரி சொல்றான் பாரு. அருந்ததி கோவமா இருக்கான், போய் சமாதானப்படுத்து. குழந்தை மாதிரி அவன் உடனே சரியா போயிடுவான். போ. எங்க போறீங்க? மொட்டை மாடிக்கு. இனிமே எனக்கு படுக்க அங்கதான். இது என்னோட டர்ன். டேய், மொட்டை மாடியில் படுக்கக்கூடாதுன்னே தான் கண்டிஷன் இருக்கு போகுதுடா. மொட்டை மாடி, மொட்டை மாடி, இது என்ன ஜோடி, என்ன ஜோடி. மொட்டை மாடி, மொட்டை மாடி, இது என்ன. ஐயோ, அப்பப்ப இது என்ன பத்தியம் இந்த தாம்பத்தியத்துல?